சொல்லுங்க தம்பி. மாசத்துக்கு 4 கூட்டம் போட்டாலும் நான் இங்க திருந்த மாட்டேங்குது. ஊருக்கு ஊரு இருக்கிற ஒன்ஷாப்ப எழுதி கொடுத்து எடுக்கலாமா? தம்பி, ஏதாச்சும் இலவசமா ஒண்ணு கொடுத்தா இடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க நம்ம ஊருக்காரங்க. அதே நம்ம ஊருக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சா ஒரு பயம் வரலைங்கிறாங்க தம்பி. Indian groceries and fresh vegetables available at myindia.sg. Delivery within 24 hours in Singapore. Buy Indian products at Indian prices. Shop now. கிராம சபை கூட்டத்துக்கு போனா ஒரு கையெழுத்துக்கு மிச்சரும் காப்பி கொடுப்பாங்க. இங்க உட்காந்துக்கிறதுக்கு அங்கேயாச்சும் போய் உட்காந்துக்கலாமே. அண்ணா, நான் பிரசிடென்ட் வீட்டுல இருப்பாப்லையா? யோ, காலைல தான்யா பார்த்தேன் வீட்டுல இருந்தாரியா. யாரா அது? நம்ம ஜெயராமன் போனா? ஆமா சித்தப்பா, அவர் பையன் தான். நல்லா இருக்கீங்களா? சரி, என்ன எல்லாம் காலையிலே கிளம்பி போயிட்டு இருக்கீங்க? நம்ம ஊருக்குள்ள ஏதாவது ஃபங்க்ஷனா? விசேஷம் எல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. நீ கொடியாசி தினம்ல பிரசிடென்ட் தண்டா போட்டிருந்தாரு கிராம சபை கூட்டம்னு. அதான் அங்க போனா ஒரு டீயும் வடையும் வாங்கி கொடுப்போம். அது தின்னுட்டு பொழுதுபோக்கலாம்னு போயிட்டு இருக்கோம். என்ன சித்தப்பா, நம்ம ஊர்ல நடக்கிற கிராம சபா கூட்டத்துக்கு வெறும் 4 பேர் போறீங்க. ஒரு 40-50 பேர் போனாங்கன்னா நல்லா இருக்கும். தம்பி, 4 பேர் போனா பிரசிடென்ட் நாக்க குருசியா காப்பியும் வடையும் வாங்கி கொடுப்பாரு. அதுவே நீ சொன்ன மாதிரி 40-50 பேர் போனோம்னு வச்சுக்கேன், டீ காஃபி கூட வழி இருக்காது. அவங்க பேசுறதை கேட்டு ஒரு கையெழுத்தை போட்டு வர வேண்டியதுதான். சக்தி என்னன்னு நீங்க பந்தத்துல இருந்து வடை காப்பினே பேசிக்கிட்டு இருக்கீங்க? கிராம சபா கூட்டம்ங்கிறது கிராமத்தில் நடக்கிற பிரச்சனையை தீர்மானம் போட்டு தீர்க்கறதுக்கு தான். வாங்க, நானும் வரேன். அந்த கிராம சபா கூட்டத்தில் அப்படி என்னதான் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். நான் நாளைக்கு ஊருக்கு போய்க்கிறேன். வாங்க போவோம். இதான் தம்பி நம்ம பிரசிடென்ட் வீடு. ஓ, கூட்டம் அப்பா இங்கதானா? நடக்கிற கூட்டம் போனா இங்கதான் நடக்கும். அது தெரியாதா உங்களுக்கு? வீட்லயே கூட்டம் போடுறாரு அந்த பிரசிடென்ட். நான் பேசிக்கிறேன் அவர்கிட்ட. தலைவரே, வணக்கம். வாங்க ஐயா வாங்க. எப்ப வர சொன்னா எப்ப வரீங்க? காப்பி வேற போட்டு ஆறிட்டு கிடக்குது. பாத்தியலா தம்பி, நான் சொன்னது மாதிரி தலைவர் காப்பியெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாரு. யோ சித்தப்பா, காப்பிங்க அதையா கொஞ்சம் கம்முன்னு இருயா. வணக்கம் சார். சரி, என்ன கிராம சபா கூட்டத்தை உங்க சொந்த வீட்டுல போடுறீங்க? எங்கேயாவது ஒரு பப்ளிக் பிளேஸ்ல தானே போடணும். ஏன் உங்க வீட்டுல போடுறீங்க? யாரா அது நம்மளே கேள்வி கேக்குறது? டேய் மண்டையா, சொல்லுங்க தலைவரே. யாரா அது? வெளியூருக்காரன் கொண்டாந்து வச்சுக்கிட்டு அசிங்கப்படுத்துறீங்களா? அப்படிலாம் இல்ல தலைவரே. சார், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் ஒன்னும் வெளியூர்காரன் இல்ல சார். இதே ஊரு தெக்கி தெரு ஜெயராமன், அவர் பையன் தானா. நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு சார். கிராம சபா கூட்டத்துக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு, ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அதுபடி போடுங்க கூட்டத்தை. நம்ம ஊர் பொதுவான இடத்துல அங்க வந்து நாங்க பேசுறோம். தம்பி, உங்களை பார்த்தா படிச்ச பையன் மாதிரி இருக்கு. பொதுவான இடத்துல தானே போடணும் கூட்டம். அது போட்டுருவோம், விடுங்க. சரி, ஓகே சார். நாங்கெல்லாம் ஐயனார் கோயில் ஆலமரத்துல வெயிட் பண்றோம். நீங்க வந்துருங்க. எங்கப்பா ஜெயராமன் மோனு யாரு பேச்சும் கேட்காத பிரசிடென்டே ஒரு மிரட்டு அப்படியா? நீ பெரிய ஆளு தான்டா. அதெல்லாம் இல்ல சித்தப்பா, நம்ம உரிமையை நம்ம தானே கேட்டு வாங்கணும். சரி, வாங்க போவோம். இந்த மாதிரி இடத்துல கூட்டத்தை போடுறத விட்டுட்டு பிரசிடென்ட் வீட்டுல போய் கூட்டத்தை போடுறீங்க. அவங்க வீட்டுல எல்லாம் போடக்கூடாது சித்தப்பா, அதெல்லாம் தப்பு. இந்த மாதிரி எல்லாரும் வந்து போற கிராமத்துக்கு பொதுவான இடத்துல சித்தப்பா கூட்டத்தை போடணும். உங்களை மாதிரி படிக்காத ஆளுங்கெல்லாம் எங்களை மாதிரி படிச்ச ஆளுங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க சித்தப்பா. என்ன பிரசிடென்ட காணோம்? வந்துட்டு வரா சித்தப்பா, பிரசிடென்ட் வராரோ வரலையோ, இல்லனா நம்ம வார்டு மெம்பரை வச்சு கூட கூட்டத்தை போடலாம். ஓ, வார்டு மெம்பரை வச்சு கூட கூட்டத்தை போடலாமா? இந்த விஷயம் எத்தனை நாளா எங்களுக்கு தெரியாம போயிட்டு. அண்ணா, பிரசிடென்ட் கார் வந்துட்டு.
என்னய்யா சேர காணோம்? நான் ஒரு தலைவர், நானும் தரையில தான் உட்காரணுமா? சார், கிராம சபா கூட்டங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. அதுல பெரிய ஆளு சின்ன ஆள்லாம் கிடையாது, எல்லாரும் சமம்தான். உங்க தலைமையில தான் கூட்டம் நடக்குது, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க தரையில உட்கார்ந்துதான் எங்களுடைய குறைகளை கேட்கணும். உட்காருங்க சார். என்னத்த பத்தி பேச போறிய? எதை பத்தி பேச போறிய? சார், படிச்ச தம்பி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் அவங்கள்ட்ட பேசிக்கிறேன். பிரசிடண்டே, நம்ம ஊர்ல ஆறு வட்டாம கிடக்கு, குளம் வட்டாம கிடக்கு. அத பத்தி பேசுங்க. பேசுறதுக்கு தான் ஆள் இருக்கு, செய்யதான் ஆள் இல்ல. தலைவரே, ரோடு சரியில்லை, தெரு லைட்டு எரியல, நைட்ல நடமாடவே முடியலங்க. சும்மா நிறுத்தியா? தீர்மானத்தை போட்டோமா, டீயா குடிச்சோமா, கிளம்பி போனோமான்னு இருக்காம புதுசா என்ன தலைவர்கிட்ட கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கிய? உங்களால சும்மா இருக்க முடியாதையா? ஆமாங்கிறேன். இங்க தீர்மானத்தை போட்டு என்னத்துக்கு ஆகுது? சக்தி என்ன சித்தப்பா, கொஞ்சம் அமைதியா இருங்க. கிராம சபா கூட்டம்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு அலட்சியமா போயிட்டா? சட்டமன்றத்தில் எடுக்கிற தீர்மானத்துக்கும் நாடாளுமன்றத்தில் எடுக்கிற தீர்மானத்துக்கும் சமமானது நம்ம கிராம சபா கூட்டத்தோட தீர்மானம். அத போய் அலட்சியமா பேசிட்டு இருக்கீங்க. அதோட பவர் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க சித்தப்பா. அதனாலதான் நாடு நாசமாவே போகுது. நல்லா சொல்லுங்க தம்பி. மாசத்துக்கு 4 கூட்டம் போட்டாலும் நான் இங்க திருந்த மாட்டேங்குது. நீ மூடு, உன்னாலதான் இந்த ஊரே நாசமா போய் கிடக்குது. சரி, நீ எதுக்கு மாசத்துக்கு 4 கூட்டம் போடுற? ஒரு வருஷத்துக்கே 4 கூட்டம் தான். ஒண்ணு குடியரசு தினத்தன்னைக்கு, இன்னொன்னு சுதந்திர தினத்தன்னைக்கு, இன்னொன்னு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு, இன்னொன்னு மே 1 அன்னைக்கு. இதுவே உனக்கு தெரியல, நீ எல்லாம் இந்த ஊருக்கு பிரசிடண்ட். ச்சே மண்டையா, இது தெரியாம மாசத்துக்கு 4 கூட்டம் போட்டு நம்ம காசு செலவு பண்ணிட்டேமேடா. அதுக்கா காலா பெரிய அடுத்த பிரியாணி சம்பாரிச்சுக்கணும். விடுங்க தம்பி ஜெயராமன், மோன கிராம சபை கூட்டத்துல தீர்மானம் போட்டு எதை வேணாலும் பண்ணலாம்னு சொன்னீங்க. ஊருக்கு ஊரு இருக்கிற ஒன்ஷாப்ப எழுதி கொடுத்து எடுக்கலாமா? அண்ணா, நீங்க கேட்டதும் அருமையான கேள்வி தானே. அது நம்மளால முடியாதுன்னு, அரசாங்கத்தால மட்டும்தான் முடியும். கிராம சபா கூட்டங்கிறது நம்ம கிராமத்துக்கு தேவையானத தீர்மானமா எழுதி மேலிடத்துக்கு அனுப்புனா அதுல இருந்து நம்ம பயனடைஞ்சுக்கலாம். தம்பி, இந்த கூட்டத்துக்கு நம்ம 4-5 பேர் வந்திருக்கோம், ஊருக்காரன் ஒரு பேர் வந்திருக்கானா? சித்தப்பா, இத்தனை நாளா நீங்க கூட்டத்தை நம்ம பிரசிடண்ட் வீட்டுல போட்டிருக்கீங்க. அவரை பிடிக்காத ஒரு சில பேரு அவர் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க. இப்ப ஆனா நம்ம பொது இடத்துக்கு வந்திருக்கிறோம். அடுத்தடுத்த கூட்டத்துல எல்லாரும் வருவாங்க சித்தப்பா. 1000 பேர் இருக்கிற ஊர்ல மினிமம் 300 பேராவது வரணும் சித்தப்பா. அதான் ஒரு ஊருக்கு அழகு. தம்பி, ஏதாச்சும் இலவசமா ஒண்ணு கொடுத்தா இடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க நம்ம ஊருக்காரங்க. அதே நம்ம ஊருக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சா ஒரு பயம் வரலைங்கிறாங்க. தம்பி தம்பி, நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் நல்லா விவரமா பேசுங்க தம்பி. இன்னைய வரைக்கும் நான் பிரசிடென்ட் ஆகி நம்ம ஊருக்கு எதுவும் செஞ்சதில்லை தம்பி. இனிமே நீங்க சொன்னது மாதிரி வருஷத்துக்கு 4 கூட்டம் போட்டு மக்களோட குறை நிறையெல்லாம் கேட்டு இந்த ஊருக்காக நல்லது மட்டும் தான் தம்பி செய்வேன். சார், நான் சொல்லிதான் நீங்க நன்மைகள் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை சார். உங்களை நம்பி ஓட்டு போட்ட உங்க மக்களுக்கு நீங்களாவே ஏதாச்சும் செய்யுங்க சார். கிராம சபா கூட்டத்தை நம்ம கரெக்டா பயன்படுத்தினோம்னா நம்மளுக்கும் நம்ம ஊர் மக்களுக்கும் நிறைய நன்மைகள் வந்து சேரும் சார். அப்புறம் என்னையா, பிரசிடண்ட் தெரிஞ்சுட்டாரு, இந்த தம்பியால நம்ம பிரச்சனையும் தீர்ந்துட்டு அப்புறம் என்ன, கிளம்ப வேண்டியதானே? கையெழுத்த போட்டு வாங்க போவோம். சரி தலைவரே, நீங்க காலை மடக்கி உட்கார ரொம்ப கஷ்டம். ஏந்திரிங்க. டேய் தம்பி, தூக்கி விடுறா. தம்பி, சொல்லி கொடுத்தது இவங்களா இருந்தாலும் லைக்ஸ் அள்ளி கொடுக்க போறது நீங்க தான். வீட்டுல டீ போட்டு வச்சிருக்கேன், நம்ம ஊர் செய்தியில சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் சாப்பிடுங்கயா. தலைவரே, இந்த கூட்டத்துக்கு வந்த யாருமே சைன் போடல தலைவரே. சைன் தான் போட தேவையில்லையா, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணா போதியா. நீ வண்டி அடியா. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் தி லக்கி சில்க்ஸ் மன்னார்குடி, ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட் மன்னார்குடி,
கவிதா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி லட்சுமாங்குடி, சாண்டோ ஆட்டோமொபைல்ஸ் ஆயக்காரம்புலம், பாரம்பரிய உணவகம் கண்ணுக்குடி கிழக்கு, வளமுடன் மரச்செக்கு எண்ணெய் மன்னார்குடி. உங்கள் கனவு இல்லத்தில் இனி உஷ்ணத்தை நிரந்தரமாக விரட்டுவதும் எளிது, மழைநீக்க சிவை நிரந்தரமாக தடுப்பதும் எளிது. தக்ஷன் கூல் ரூஃப் டைல்ஸ். நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயா, பெல் பட்டன் அமுக்குங்க ஐயா.